ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு நியூலி மேரீடுக்கு புதுசாக வந்து கல்யாணம் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதாவது இந்த மாதிரி நம்ம மளிகை சாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எந்தெந்த பாக்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் வீடியோவை. இப்போ வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கக்கூடிய பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணல, நான் வந்து கடையில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து பார்க்கலாம். ஒன்றுனா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய பக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் வந்து மீல் மேக்கர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ் போட்டிருந்தாங்க. குவாலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோன்னா, நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து ஒரு 6 பாக்ஸ் அளவில் வாங்கியிருந்தேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா, சின்ன சின்ன மசாலா பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்க மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக தான் வாங்குவோம். ஒரு பாக்கெட்டு 2 பாக்கெட் அந்த அளவில் தான் வாங்குவோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வந்து போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தோன்னா ₹10, ₹12, ₹15 அளவில் இருந்துச்சு. ஒரு சில பாக்ஸில் ஸ்பூன் இருந்துச்சு, ஒரு சில பாக்ஸில் ஸ்பூன் இல்லை. அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டிடுறேன். அப்புறமா இதில் வந்து திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அடுத்ததாக சோப் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒன்று இப்போதைக்கு போதும் அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக செட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதிகமாக வாங்கியும் காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம், தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இது ஒன்று வாங்கிக்கலாம், வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் நம்ம ஜூஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே பார்த்தோன்னா ஒரு 30 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் 2 இருந்துச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது மசாலா பொருட்கள் தான் சின்னதாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் மெயினாக இதில் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து ஸ்பூன் 2க்குமே கொடுத்துருந்தாங்க. பிளாக் கலர் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே எசென்ஷியல் திங் தான். அதிகமாக வந்துட்டு நம்ம காசு வேஸ்ட் பண்ணல, தேவையானது மட்டும்தான் வாங்கியிருக்கோம், தேவையில்லாதது எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தோன்னா உண்டியல். கண்டிப்பாக நம்ம வீட்டில் உண்டியல் வந்து இருக்கணும். சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கணுங்கிறதுனால உண்டியல் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் வந்து இல்லை என்கிட்ட, அதனால் ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது ₹30 ரேட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று போதும் அப்படிங்கிறதுனால ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன பாக்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, மிளகு சீரகம் போட்டு வைக்கிறதுக்காக. மிளகு சீரகம் வந்து அஞ்சரை பெட்டியில் நம்ம போட்டு வைப்போம். இருந்தாலும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் மட்டும்தான் வாங்குவேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் இதில் வந்துட்டு அப்பளம் ஏதாவது வாங்கினோன்னா, அப்பளம் கட்டு மாதிரி வாங்குறோன்னா அந்த கட்டு வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். சின்ன சைஸ் தான் வாங்குவோம், அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ். இதில் வந்து ஏதாவது கடலைகள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை, நிலக்கடலை அந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். எதுவுமே நம்ம ரொம்ப குவான்டிட்டிலாம் வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 கலரில், க்ரீன் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் கழுவிட்டு தொடச்சி எடுத்ததுனால இதில் உள்ள ப்ரைஸ் வந்து போயிடுச்சு, அதோட ரேட்டு போடுறது போயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததும் கழுவி அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா தான் வந்து க்ராசரிஸ்லாம் தட்டி வைக்க போகிறேன். அதுக்காக வந்துட்டு எல்லாமே கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இது வந்து வாட்டர் ஜக்கு. ஒரு ஜக் வந்து நம்ம பெட்ரூமில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜக் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ். இதில் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெயினாக இப்போதைக்கு வந்து செராமிக்லலாம் இது வாங்கலை நான், உப்பு போட்டு வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே இப்போதைக்கு இருக்கட்டும்னு தூள் உப்பு, கல் உப்புக்காக நான் 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே பார்த்தோன்னா 70 ருபீஸ் கிட்ட தான் வந்து இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து புளி ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். வீடியோவில் கூட போட்டிருப்பேன், முன்னாடி வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இந்த மாதிரி பாக்ஸ். இதில் வந்து நான் இது வந்து தேயிலை அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கினேன். அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன பாக்ஸ். இதுலேயே ஏதாவது கடலை வகைகள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இல்லை நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த செட்டாக கிடச்சிது இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு 4 பாக்ஸ் வந்து செட்டாக இருக்குது. இதில் வந்து மசாலா வகைகள், நம்ம மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அப்புறம் சாம்பார் பொடி, மல்லித்தூள் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலான்னு இந்த 4 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து ஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது கலருக்கே வந்து ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து போட்டுட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியலைனா கூட நம்ம வந்துட்டு அந்த கவரில் இருக்கிறத எழுதி ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். இதை ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டாக வந்துட்டு மேரேஜ் ஆகி போகிறவங்களுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த பாக்ஸ் வாங்கணும், எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இந்த மாதிரி ஓவராலாக இவ்வளோ தான் வந்து வாங்கியிருந்தேன். இது போக நம்ம வந்துட்டு வேறு திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து வாங்கியிருந்தேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் சரி இதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் விஸ்க் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் நார்மலாகவே இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிளிப் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நமக்கு ஆணி அடிக்க முடியல நம்ம வீட்டில் அப்படின்னா அந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளிப் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப வெயிட்டாக உள்ள திங்ஸ் எதுவும் போடாமல் நார்மலாக வந்து கீ அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன ஆயில் பாட்டில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய்லாம் வந்து தலைக்கு தேய்க்கிறோம் அப்படின்னா பெரிய பாட்டிலேருந்து சின்ன பாட்டிலுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டில் வாங்கியிருந்தேன். ஓவராலாக இதுதான். இதில் நான் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றா வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பக்கெட்டு. இதில் வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி மீல் மேக்கர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் ஃப்ரை வந்து அடிக்கடி பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நிறையாவே வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பெரிய சோயா தான் வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதனால் இது தான் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் வந்து சொன்ன மாதிரி நான் சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, அந்த மாதிரி மஞ்சள் பொடி, மிளகா பொடி இந்த 4ம் போடுறதுக்கு இந்த 4 பாக்ஸ் வந்து செட்டாகவே வாங்கியிருந்தேன். கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பூன் வந்து இருக்குது. அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து புளி தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். புளி வந்து நான் வந்து மொத்தமாக வாங்கலை. ஒரு 1/4 கிலோ புளி வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குட்டி பாக்ஸ் காட்டியிருந்தேன் இல்லையா, இது வந்து கரம் மசாலா ஸ்டோர் பண்ணேன். கரம் மசாலா வந்து நம்ம கம்மியாக தான் வாங்குவோம். அதனால் அதில் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் வந்து விளக்கெண்ணெய் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த பாக்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து சீரகம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகு போட்டிருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு. அடுத்து இது பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி அப்பளம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக அப்பளம் வந்து பாக்கெட்டாக வாங்கியிருப்போம். பாக்கெட்ஸ் எல்லோரும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு டைட்டாக பூட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து நான் வந்து உளுத்தம்பருப்பு தான் வந்து போட்டிருக்கேன். அந்த பாக்ஸில் உளுத்தம்பருப்பு, இதில் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வச்சு நாங்கள் வந்து குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறதுனால அது கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவைப்படுறப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த பாக்ஸில் வந்து நான் பருப்பு தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து பாசி பருப்பு, அது கூட இது வந்து துவரம் பருப்பு. இது நம்ம வந்து கடையில் வாங்கின பருப்பு. தனியாக ரேஷனில் வாங்குகிற பருப்பை வந்து தனியாக நம்ம ஏதாவது கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது நம்ம வாங்கின மீஷோவில் வாங்கின ஒரு ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில் ஆயில் பாட்டில் இதில் வந்து ஒன்றில் தேங்காய் எண்ணெயும் ஒன்றில் வந்துட்டு பாமாலினும் நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த பெரிய பாக்ஸ் வந்து உப்புக்காக ஒன்று வந்து தூள் உப்பு, ஒன்று கல் உப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். அது போக வேறு திங்ஸ் வந்து நம்ம அந்த கடுகு, சீரகம் அதெல்லாம் வந்து இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதான் வந்து ஓவராலாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து ஆட் ஆகலை. இது வந்து இந்த சின்ன பாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பிரியாணி மசாலாவுக்காகவும் ஒன்று வந்து வெந்தயம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம கம்மியான குவான்டிட்டியில் வாங்குறது. இப்படி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.